It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். உங்களோட ஃபேமிலி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. எங்கள் அப்பா பேர் வந்து ஜி குப்புசாமி ஐயர். அவர் வந்து கேட்ரிங் கான்ட்ராக்டர். சரி. அப்புறம் அம்மா பேர் உமாசங்கரி. ஓகே. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு தங்க, அவள் வந்து MBA வரைக்கும் படிச்சிருக்கா. படித்து ஹரிகணபாடிகள்னு சொல்லி ரிக்வேதம் ஒரு கணபாடிகளை விவாகம் பண்ணிட்டு இங்கே ஆதம்பாக்கத்தில் இருந்துருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை லலிதான்னு சொல்லி பெரியவா அனுகிரகம் எல்லாம் சௌரியமாக இருக்கா. அதே மாதிரி நான் வந்து 5 வயசுலேயே வேதாத்தியானத்துக்கு போயிட்டேன். 5 வயசுலேயே. பெரியவா உங்கள் ஸ்கூல் எங்கே? நான் வந்து மயிலாப்பூரில் அத்தியனம் பண்ணேன். 17 வருஷம் வேதாத்தியனம். வேதத்தில் வந்து கணாந்தம்னு இருக்குது. அந்த கணம் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஹை சொல்லுவா. அதுக்கு மேலே நான் ஒரு 3 வருஷம் வேதத்தை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். லக்ஷணம்னு சொல்லி என்னென்ன அக்ஷரங்கள்லாம் எப்படி எப்படி உச்சரிச்சா என்னென்ன தேவதையோட பலன் வருதுன்னு சொல்லி அதுவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் சம்ஸ்கிருதத்தில் வந்து MA முடிச்சிருக்கேன். அப்புறம் வைதிக கிரியை பண்ணி வைக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பரீட்சையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பாஸ் பண்ணி நீங்கள் விவாகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நடத்தி வைக்கிறவா நாங்கள் தான். என்ன ஒரு பகவானுக்கு வந்து ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கிறது. இல்லை சொல்ல போனால் பகவானுக்கு எங்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறதே நீங்கள் தானே. ஒரு 35 குழந்தைகள் நம்மள்ட்ட வேதாத்தியனம் பண்றா, படிச்சுட்டு இருக்கா. நம்ம அதுலயே தங்கி 12 வருஷம் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் அது. இன்னும் நிறைய டீச்சர்ஸ், இங்கிலீஷ் கல்வி, அப்புறம் யோகா, அப்புறம் வந்து சம்ஸ்கிருதம், அவளுக்கு எல்லாமும் கிடைக்கும். பொது அறிவும் கிடைக்கும். ஆமா, அவ வேதமும் கம்ப்ளீட் பண்ணுவா, அதே சமயம் லௌகிக வித்யா இந்த அகாடமிக் அதுவும் கம்ப்ளீட் பண்ணுவா. வருஷ சம்பாத்தியம்ங்கிறது எப்படி இருக்கும்? வருஷ சம்பாத்தியங்கிறது ஒரு 20 to 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாத்தியம் நன்னாவே இருக்கு. எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து இப்போ கணாந்தம் அப்புறம் சாஸ்திரத்துல MA வரைக்கும் நான் வந்து படிச்சிருக்கேன். அதே மாதிரி அவள் வரவாலும் ஓரளவுக்கு ஒரு டிகிரி எல்லாம் படிச்சிருந்தாக்கா நாலு பின்ன வம்சவிருத்தின்னு ஏற்பட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூலு எல்லாம் போகிறது கொஞ்சம் அவள் சொல்லிக் கொடுக்க, கூட மாட பார்த்துக்க, எல்லாத்துக்கும் ஒரு சௌரியமாக இருக்கும். வரப்போகிற அந்த மனைவி கிட்டேருந்து நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது. நல்லபடியாக வந்து இந்த தர்மத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அதுவே போகிறோம். ரைட்டு. நீங்கள் கேட்குற மாதிரி படித்து உங்களோட வித்வத்துக்கு துணை இருக்கிற மாதிரி அருமையான பெண் உங்களுக்கு மனைவியா கூடிய விரைவிலேயே வந்து அமையணும்னு இந்த கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா மனசார வாழ்த்துறேன். நல்லா இருக்கணும். நீங்க ஸ்ரீகிருஷ்ணன் வயது 36, MA சான்ஸ்கிரிட் முடித்தவர். இவர் வைதிகம் செய்பவர் மற்றும் மயிலாப்பூரில் வேத குருகுலம் நடத்துபவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 11427999. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500.
கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஷண்மதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. கல்யாணமாலை.comல இவங்களது பதிவு எண் 1139635. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஷண்மதி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 23. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் MBA படித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து பெங்களூரில் பணிபுரியும் அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 8660969973. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில். தொடர்ந்து ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஆனந்த அனுபவம் அரோமானே. மதுரையில் நடைபெற்ற சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை மோகன் சார், மீரா மேடம், நடுவர் பாரதி பாஸ்கர் மேடம், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சக பேச்சாளர்கள், மதுரை மக்கள், சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை வளர்த்த இந்த மதுரை மண்ணில் அடியேன் பட்டிமன்ற பேச்சாளராக இன்றைக்கு முதல் அடியை எடுத்து வைக்கிறேன். உங்கள் ஆசியுடன், அந்த மீனாட்சியின் அருளுடன். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் அப்படின்னாலே நம் நினைவுக்கு வருது ஒருத்தர் தான். யாரு? முனைவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தானே. பல லட்சக்கணக்கான உள்ளத்தில் புகுந்து நம் பாரதி பாஸ்கர் மேடம் இந்த மேடையில் நடுவராக இருக்கிறதே அந்த பாப்பையா சாரோட வழிகாட்டுதல் தானே காரணம் மேடம். அருமை. இந்த தலைமுறைக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. we have decided to go for dogs அப்படின்றாங்க. அதாவது புருஷனுக்கு பதிலாக நாயை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைமுறைக்கு 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வைத்த கல்யாண மாலையோட ஒரு பெரிய வழிகாட்டுதல் உண்டா சொல்லுங்க? எத்தனையோ பெற்றோர்களினுடைய கடைசி நம்பிக்கை மோகன் சார் மாத்திரம்தான். அந்த கண்ணபிரானுக்கே சாந்திபணி என்ற குரு தேவைப்பட்டது. ராமனுக்கு விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. அந்த இறைவனுக்கே வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவைப்படும் போது எந்த வழிகாட்டலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சொந்த முயற்சியில் அப்படியே வானத்திலேருந்து டவுன்லோட் ஆகி குதித்தோம் அப்படின்னு சொல்கிற என் எதிரணி பேச்சாளர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். நடுவர் மேடம், இதில் ரொம்ப சிறப்பான விஷயமே என்னன்னா, என் அருமை சகோதரி சுசித்ரா அவங்களோட பாட்டி திருமதி கமலாமூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு ஹரிகதா கதா காலக்ஷேபம் அப்படிங்கிற ஒரு கலை இருக்குது அப்படிங்கிறனா அவங்க தான் காரணமே. அந்த பரம்பரையில் வந்த சுசித்ரா அவர்கள் அந்த அணியில் போய் சொந்த முயற்சி தான் வெற்றி தரும் வளர்ச்சி தரும்னு சொல்கிறாங்களே, இதோட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. சேஷாத்ரி சார், இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அவரோட வெப்சைட்டை போய் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் முதல் வரியே என்ன தெரியுமா எழுதியிருக்கார்? கல்யாண மாலை சன் டிவி பட்டிமன்ற புகழ் முனைவர் சாலமன் பாப்பையாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவன் அப்படிங்கிறத நான் சொல்லலை, அவரே அவர் வெப்சைட்டில் போட்டிருக்காருங்க. நீங்கள் இப்படி வெப்சைட் எல்லாம் பார்த்துட்டு வருவீங்கன்னு அவர் நினைக்கல. சரி, இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. நம்ம ஷாமலா மேடம் அவர் தொழிலே வழிகாட்டுதல் தான். அதாவது ஆயிரக்கணக்கான பேருக்கு மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் எப்படின்னு காமிச்சிட்டு சரி இப்போ பிராயஷ்சித்தம் தேடுறாங்களோ அப்படின்னு நினச்சா இப்பயும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக தான் இருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன் ஷாமலா மேடம்,
உங்கள் அறிவுரையை எல்லாருமே சொந்த முயற்சியிலே வளர்ந்துக்கிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அறிவுரை சொல்கிறீங்க? அறிவுரை யாரும் கேட்கலன்னு தான் இந்த அணிக்கு வந்துட்டாங்க. நானே இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க பேரண்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அதை படித்து தான் நானே என் குழந்தைகளை வளர்த்துன்னு இருக்கேன். எனக்கே வழிகாட்டுதல் ஷியாமளா மேடம் தான். சாகேத் ராமன் அவர்களே, இந்த 3 பேரை பற்றியும் ஏதோ துப்பறியுமா நிபுணர் மாதிரி புது புது டெக்னிக்கோ சொல்லி நம்மளை பயமுறுத்துறாரு. குதிரை பேரம் நடக்கிறது மேடம். எங்க? இந்த பட்டிமன்ற மேடத்தில். அதாவது எங்கள் அணியில் பேசவங்கிறவெல்லாம் அந்த அணிக்கு போய் தாவி இருக்காங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நேற்றுக்கு எனக்கு ஷிமோகா அப்படிங்கிற இடத்துல பாட்டு கச்சேரி. அது வந்து பெங்களூர்லேருந்து 6 மணி நேரம் தள்ளி இருக்குது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த ராஜா முத்தையா மன்றத்துக்கு எப்படி வந்து முடிஞ்சது? டெக்னாலஜி அப்படிங்கிறதே ஒரு வழிகாட்டுதல் தான். விசில் போட்டுடலாங்க. யாரு? ஏன் கப்பை கூட அடிச்சிடலாங்க. ஆனால் வெற்றியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு அனுபவசாலிகள் வேணுங்க. நான் வந்து கிரிக்கெட்டை பற்றி பேசினேங்க. அதாவது நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறதா தான் நினச்சேன். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான பாடல் எம்எஸ்வி ஐயாவோட இசையில், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு அருமையான பாடல். அம்மாவோட ஒரு வழிகாட்டுதல் உண்டா சொல்லுங்க நடுவர் அவர்களே? இந்த உலகத்திலேயே ரொம்ப சிரமமான வேலை எதுன்னு கேட்டால் யூஎஸ் ஈரான் போரை தடுப்பது கூட இல்லை. நம்மளோட அம்மாவையும் மனைவியையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிரமமான விஷயம் உலகத்திலே வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு வழிகாட்டுதல் ஒரே ஒருத்தர் தாங்க, நம் தந்தை தான். இன்றைக்கு இருக்க குடும்பத்தில் எதை கேட்டாலும் டைவர்ஸ், பிரேக்கப். ஃபேனை பெருசாக வச்சா டைவர்ஸ்ன்றாங்க, காஃபியில் சர்க்கரை கம்மியாக போட்டால் பிரேக்கப் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப அதே வேவ் லெங்க்த்தில் இருக்கோம் அப்படின்னு போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆகுதுங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற குடும்பத்தில் நல் வழிகாட்டுதலை துச்சமாக மதிப்பது, அதனால தான் வரக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கிற குடும்பங்கள். நம்ம பெரியோர்களை மதித்து பெற்றோர்களை மதித்து நடந்தோன்னா குடும்பம் சுமூக்கமாக போகுங்க. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. ஆணித்தரமாய் தொடர்கிறார் இசைக்கலைஞர் சாகேத் ராமன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா சர்ப்ரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் for பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23. கல்யாணமாலை.comல இவங்களது பதிவு எண் 11434999. பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூரில் டெக்னிக்கல் ரெவ்யூவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ரம்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37. கல்யாணமாலை.comல இவரது பதிவு எண் 1089366. பிடெக் EEE பண்ணிட்டு பெங்களூரில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாரு. எனி டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. மகேஷ் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 28. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் LLB முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 24 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9789975900.
கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில். தொடர்ந்து ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில். வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஒரு அருமையான விஷயம் சொல்லவா? கல்யாண மாலை மூலமாக கல்யாணம் ஆன தம்பதிகள் அவங்களோட பிள்ளைங்களுக்கான வரன் தேடுற வேலையை நம்மள்ட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கல்யாண மாலையோட 26 வருஷ சின்சியர் சர்வீஸுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. நாங்கள் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணுறோம்னு மற்ற மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் கல்யாண மாலையில் தான் அதை அனுபவிக்கிற யூசர்ஸ் அதை சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஏன் வரன் தேடுறதுக்கு எங்கெங்கேயோ போகிறீங்க? கல்யாண மாலைக்கு வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அருமையான வரன் உடனடியாக அமையும். மதுரையில் நடைபெற்ற சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்றத்தில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் தொடர்கிறது. நான் ஒரு இசை கலைஞர்க, ஆனால் நான் ஒரு இசை குடும்பத்தில் பிறக்கலை. நானும் என் சகோதரி திருமதி விஷாகா ஹரி 2 பேரும் லால்குடி ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு மகத்தான குரு, பத்மபூஷன் வயலின் மேதை லால்குடி ஜெயராமன் அவர்களோட கிட்டத்தட்ட 9 வருஷம் குருகுல வாசம் பண்ணினோம். அருமை. அந்த வழிகாட்டுதல்னால தான் இசை மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு கலையில் ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கும். அதாவது எங்கள் இசைத்துறையில் விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது விமர்சகர் கச்சேரிக்கு வந்திருக்கவே மாட்டார். கிழின்னு கிழித்திருப்பார். கச்சேரியில் சில நூற்றுக்கணக்கான பேர் தான் வருவாங்க. ஆனால் அந்த விமர்சனத்தை படிக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. நம்ம ரோட்டில் போனோன்னா துக்கம் விசாரிக்கிற மாதிரி, இப்படி எழுதிட்டானேடா உன்னை பற்றி அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் மனசு அப்படியே ரொம்ப நொந்து போயிடுங்க. அப்போ என் குருநாதர்கிட்ட போய், லால்குடி ஜெயராமன் சார்கிட்ட போய் சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், இது என்னடா பெரிய விஷயம், அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குன்னா எடுத்துக்கோ, திருத்திக்கோ, இல்லைன்னா நீ இக்னோர் பண்ணி தட்டி விட்டு போயிட்டே இருறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் நம்ம மென்டல் டிப்ரெஷன்லேயே போயிடுவோங்க ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லைன்னா. எங்கள் எதிரணி பேச்சாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்தவரின் வழிகாட்டுதல் அப்படின்னா காப்பி அடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது காப்பி அடிக்கிறது இல்லை. வி ஆர் நாட் இமிட்டேட்டிங், வி ஆர் இம்பைபிங் த எசன்ஸ். அதாவது குருவின் வழிகாட்டுதல்ங்கிறது கடிவாளம் போடுறது கிடையாது. ராஜபாட்டையாக ஒரு பாதையை போட்டு காமிச்சு, இதுலேருந்து நீ கிளம்பி போடா அப்படின்னு சொல்கிறவர் தான் குரு என் வழிகாட்டுது. என் குருநாதர் லால்குடி ஜெயராமன் சார் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். நீ நிறைய மெட்டு போடுடா, மகாகவி பாரதியார் பாடல்களுக்கு மெட்டு போடு, திருக்குறளுக்கு நான் ராஜா சாரோட இருக்குறளில் திருக்குறள் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட குரு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், அந்த அவரோட வழிகாட்டுதல் தான். அது மட்டும் இல்லை மேடம், இசை மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பரிமாணங்களே ஒரு குருவின் வழிகாட்டுதலில் வரும்போது அப்படியே விஸ்வரூபமாக காமிக்கும். ஒரு பாடல் பாப்பநாசம் சிவனோட பாடல் ஒரு வாட்டி அவர்கிட்ட பாடி காமிச்சேன். அது வழிகாட்டுதலுக்காகவே அவர் இயற்றிய பாடலோ அப்படின்னு எனக்கு தோணித்து. ஒரு பிரபலமான பாடல் மகாலட்சுமியை பற்றி, நீ இறங்கா எனில் புகழ் ஏது அப்படிங்கிற பாடலில் 2வது வரி என்ன வரும்னா, தாய் இறங்காவிடில் சேயுயிர் வாழுமோ, அம்மா இல்லைன்னா குழந்தையால் வாழ முடியுமா அப்படிங்கிற பொருள். நீ தாய் அல்லவோ. ஆமாம், அதே. அதில் குருநாதர் சொல்லுவார், இசை அப்படிங்கிறது புத்தக ரெண்டிஷன் கிடையாதுடா, டெக்ஸ்ட் புக் ரெண்டிஷன் கிடையாது. அதுக்கு உணர்ச்சி கொடுக்கணும், அதுக்கு உயிர் கொடுக்கணும். அப்படிங்கும் போது இதை பல பாவங்களில் நீ பாடணும்டா அப்படிம்பார். அது எப்படி சொன்னார்னா, முதல்ல இந்த பொருளை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லு. அது எப்படி பாடுறது? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமா. 2வதாக ஒரு பாவம், அதே விஷயத்தை ஒரு கேள்வியாக கேளு. அம்மா இல்லைன்னா குழந்தையால் வாழ முடியுமா என்ன அப்படிங்கிறத எப்படி பாடலாம்? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ அப்படின்னு அதட்டி கேளுடா அப்படின்னு.
மூன்றாவதாக ஒரு பாவம் கூடடா, கெஞ்சற மாதிரி கேளு. தாய் இல்லைன்னா அந்த குழந்தை என்ன கஷ்டப்படும் பாவம், அதால் வாழ முடியுமா? அதை எப்படி இசையில் கொடுக்கறது? தாயிரங்கா வீடில் சேயுயிர் வாழுமோ. இந்த கைதட்டல் எல்லாமே என் குருவின் வழிகாட்டுதலுக்கு தான். இந்த ஒரே வரிக்கு பல பரிமாணங்கள், அதே ராகம்தான், அதே வரி தான், அதே தாளம்தான். ஆனால் என்ன விஸ்வரூபத்தை காமிச்சார். அதுக்கப்புறம் நான் இசையை பார்க்குற பார்வையே தலைகீழாக மாறி போச்சு. உழைப்பு என்பது பூக்களை போல, வழிகாட்டுதல் என்பது நாரை போல. நார் இல்லை என்றால் பூக்கள் சிதறிவிடும். நார் இருந்தால்தான் அது மாலையாகும். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதல் தான் என்று வாய்ப்பு தந்த கல்யாண மாலை, சன் டிவி தொலைக்காட்சி, நடுவர் பாரதி பாஸ்கர் மேடம் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பான மதுரை சொந்தங்களே, புதிய பேச்சாளர்களை கொண்டு வருவதில் கல்யாண மாலை எவ்வளவு அக்கறை காட்டுகிறது என்பதை திரும்ப திரும்ப நாம் சொல்கிறோம். அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்றால் இப்படி இருக்கும். அவர் ரொம்ப நல்லா பாடினாருன்றதுக்காக அந்த கைத்தட்டல் இல்லை. ஏன்னா அவர் நல்லா பாடுவார்னு தான் நமக்கு தெரியுமே. யாருடைய சிஷ்யர் அவர் நல்லா பாடாமல் எப்படி இருப்பார்? ஆனால் இந்த மேடையில் அவருக்கு கிடைத்த முதல் பட்டிமன்ற மேடைன்னு வச்சுக்கலாமே. இந்த மேடையில் அவர் 1000 விஷயங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் நெஞ்சத்துக்குள் தன்னுடைய ஆசிரியர் மீது இருக்கிற நன்றியை காட்டுவதற்கு இந்த மேடையை அவர் தேர்ந்தெடுத்தார், பயன்படுத்தி கொண்டார் என்றால், இப்படி ஒரு மாணவரை பெற்ற அந்த ஆசிரியரும், அப்படி ஒரு ஆசிரியரை பெற்ற இந்த மாணவரும் கர்நாடக சங்கீத உலகத்துக்கு கிடைத்த 2 பெரும் பொக்கிஷங்கள். சரி, அதான் அவர் சொன்னதில் அதே தான், அது ரொம்ப எலாபரேட் பண்ணவே தேவையில்லை. இந்த பாடலை இப்படி பாட வேண்டும் என்று ஒரு மாணவனுக்கு தெரியும். ஏன்னா ராகம் இருக்கு, வரி இருக்கு, ராகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த நோட்ஸ் இருக்கு, அவங்க பாடிடுவாங்க. ஆனால் இதை இந்த மாதிரி 3 விதமாக 3 பாவங்களில் முதல்ல அதை ஒரு கேள்வியாக, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லு, இது நடக்காது, தாய் இல்லாமல் பிள்ளை இருக்காது. 2வது கேள்வியாக கேளு, தாய் இல்லாமல் பிள்ளை இருக்குமா, அதை பலமாக கேளு. 3வது அந்த சோகத்தோடு சொல்லு, தாய் இல்லாமல் ஒரு பிள்ளையால் இருக்க முடியுமா. நாம் பேசுவதிலே கொண்டு வருகின்ற நெஞ்சத்தினுடைய உணர்வு பாவங்களை சங்கீதத்தின் மூலம் கொண்டு வருகின்ற போது அது 1000 கால் முளைத்த குதிரையாக பறக்கின்றது அந்த சங்கீதம். இதை ஒரு வழிகாட்டி தானே கொடுக்க முடியும் என்று சொன்ன சாகேத் ராமனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒருத்தர் பேசினா நாங்கள்லாம் அடுத்த பஸ் எப்போன்னு விசாரிப்போம். கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிற சுசித்ரா அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கின்றோம். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே என பேசிய இசைக்கலைஞர் சாகேத் ராமனுக்கு சொந்த முயற்சியே என அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் இசைக்கலைஞர் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியன். அடுத்த வாரம் நாங்க யாரும் வழிகாட்டிகளுக்கு எதிரிகள் அல்ல, ஆனா வழிகாட்டுதல் மட்டும் இருந்தா முன்னேற முடியாதுன்னு தான் சொல்றோம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.